நீங்கள் அப்படி உதவி செய்கிறீங்க, உங்களுக்காக நன்றி. வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம், எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 28வது வசனத்தின் பி பகுதி, கடைசி பகுதி. தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். 2 ஆமீன் தான் வந்துச்சு, 10 தான் வந்துச்சு, 50 தான் வந்துச்சு, 100 தான் வந்துச்சு. 100க்கு மேலே எழும மாட்டேங்குது சத்தம். நீங்க இந்த வார்த்தை வரும்போது ஆமேன் சொன்னால், இந்த ஜூன் மாதம் ஆண்டவர் இந்த தத்தளிப்பை நீக்கி ஒரு சுகமாய் அமைதலாய் தங்க செய்வார். கடந்த 5 மாதங்கள் பயங்கர தத்தளிப்பு, பயங்கர தவிப்பு. ஆனால் இந்த ஜூன் மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய். என்னங்க சுகமாய்? என்ன சொல்லுங்க, பின்னாடி சத்தம் வர மாட்டேங்குது. சொல்லும் போதே தெய்வீக சுகம் உங்களுக்குள்ளே இறங்கி வரும். சரீரத்தில் ஒரு அற்புத விடுதலை உண்டாகும். அறிக்கை பண்ணும்போது தான், பேசும்போது தான். அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த வார்த்தை நிறைவேறாது. வாக்கு தத்துவம் எல்லாருக்கும் நிறைவேறணும். இந்த வசனம் இன்றைக்கு கொடுத்த இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார், எனக்கும் தந்திருக்கிறார். இந்த வார்த்தை பேசும்போது என்னை கர்த்தர் காலையில் 5 மணிக்கு ஒரு விசேஷ அபிஷேகத்தால் நிரப்பினார். கர்த்தர் ஊழியத்தில் எத்தனை தத்தளிப்பு தெரியுங்களா, எத்தனை தவிப்பு. ஆனாலும் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் ஊழியம் செய்கிற எங்களையும் விசேஷமாக இந்த வார்த்தை தந்து தைரியப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒருவரும் தத்தளிக்க பண்ண முடியாது. இனி தத்தளிக்க பண்ணுவார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறார்கள், உங்களை தத்தளிக்க பண்ணுவார். உங்கள் வீட்டு அருகில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த வார்த்தை, இந்த வசனத்துக்கு பிறகு இந்த ஜூன் மாதம் ஆண்டவர் செய்கிற காரியம், ஏசப்பா செய்கிற காரியம், ஓ ஸ்தோத்திரம், உங்களை ஒருவரும் தத்தளிக்க பண்ண முடியாது. கலங்க பண்ண, வேதனைப்படுத்த, உங்கள் மனதை பாரப்படுத்த, உங்களுக்குள் சஞ்சலத்தை வேறொரு நபர் கொண்டு வர, உங்களை ஒருவராலும் பயமுறுத்த, நீங்கள் நல்ல சுகமாய் தங்க பண்ணுவார். நீங்கள் நல்ல சுகமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லி, நீங்க நல்ல சுகமா இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்க நல்ல சுகமா இருப்பீங்க. காலையில் ஏதாவது குடிச்சிட்டு வரணும், பிஸ்கட் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரணும், வெறும் வயிறோடு வரக்கூடாது. சரியா? உபவாசம்லாம் நம்ம சரீரம் நல்லா இருந்தால் உபவாசம் இருங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல கர்த்தரை ஆராதிக்கணும். சிலருக்கு இந்த காற்று இல்லைன்னா ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸ்தோத்திரம். ஆகவே அந்த மாதிரி நேரத்தில் இங்கே சர்ச்சில் நமக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க இருக்காங்க. மெடிசன் உள்ளே இருக்குது. அப்படிப்பட்ட ஃபஸ்ட் எய்ட் அப்படி செய்கிறதுக்கு பாசமாக ஜெபம் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்கணும், கொஞ்சம் குளுக்கோஸ் கலக்கி கொடுக்கணும். அதையும் செய்யணும், ஜெபம் பண்ணணும், இதையும் செய்யணும். இந்த உதவி செஞ்ச சகோதரிக்கு நன்றி. கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த அருமையான காலை நேரத்தில் இதே அதிகாரத்தில் 34ஆம் அதிகாரத்தில் சுகமாய் 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 என்று 3 முறை வருகிறது. அந்த 3 வசனத்தை பார்த்து உங்களை சீக்கிரமா ஜெபம் பண்ணி அனுப்ப விரும்புகிறோம். முதலாவது 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை திருப்பூரில் இராதபடி, குடும்பத்தில் இராதபடி, நம்முடைய சர்ச்சில் இராதபடி ஒழிய பண்ணுவார். அவர்கள் வருதா? டிக் பண்ணி வச்சுங்க. அவர்கள் யாரு? அவர்கள் நாங்க தான், நான். அந்த அவர்கள்ங்கிற இடத்துல உங்க பேரை போட்டு பரமானந்தம் சுகமாய் எங்க? ஆமா, வனாந்திரத்தில் சுகமா இருக்க முடியாது. வனாந்திரத்தில் பயம் இருக்கும். வனாந்திரத்தில் என்ன நடக்குமோ
ஒரு ஒரு தவிப்பு இருக்கும், தச்சளிப்பு இருக்கும். அந்த தவிக்கிற அந்த வனாந்தரத்திலே தாபரித்து காடுகளில் நல்லாவா தூங்க முடியும்? நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலே அப்பப்போ ஏதாவது அப்படி ஆடிச்சுன்னா பயந்துட்டு, பாஸ்டர் நைட் தூங்கும்போது ஒன்று வந்து ஜன்னல் வழியாக தலையாட்டிட்டு இருந்துச்சு பாஸ்டர். ஆனால் என்னன்னு பார்த்தா ஒரு மரம் காத்துக்கு வந்து அசைஞ்சிட்டு போயிருக்கிறது. இன்னொருத்தர், பாஸ்டர் எங்க வீட்டை அடிக்கடி ஒரு பிசாசு வந்து தட்டுது பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது. என்னன்னு போய் பார்த்தா ஃபேன் ஓடும்போது கேலண்டர்ல உள்ள அந்த கம்பி ஜன்னல்ல டக் 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 டக்குன்னு அடிக்குது. எப்படியோ சிலருக்கு அப்படி ஒரு சில பயங்கள்லாம் வருகிறது. என்ன சொல்ல வரேன்னா, இந்த வசனத்தில் 25ஆம் வசனத்தில் இந்த இடத்தில் துஷ்ட மிருகம் என்ற ஒரு வார்த்தையை ஏன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், சாரி, இதில் ஒரு மெய்ப்பன், அந்த அதிகாரம் மெய்ப்பனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மெய்ப்பனுக்கு கீழே இருக்கிறது தான் ஆடுகள். அந்த வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அப்போ ஆண்டவர் அவருடைய ஜனங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய ஜனங்கள். அவர் மெய்ப்பர், நீங்கெல்லாம். அவர் குயவன், நீங்கெல்லாம் களிமண். நீங்கள் நம்முடைய ஆண்டவர் தகப்பன், நம்ம எல்லாரும் பிள்ளைகள். அவர் மணவாளன், நம்ம எல்லாம் மணவாட்டிகள். வேற சொல்லுங்க, அப்படியே சொல்ல முடியுமா? அவர் மெய்ப்பன், ஆடுகள் சொல்லிட்டோம். அவர் சிநேகிதன், நீங்க சிநேகிதியா? சரி. தேங்க்யூ. அவர் எஜமான், நம்ம எல்லாம் அவருடைய அடிமைகள். ஏசப்பாக்கு அடிமைகள். அவர் தகப்பன், நம்ம எல்லாம் பிள்ளைகள். வெரி குட், சூப்பர். அப்புறம் பின்னாடி சத்தம் வரட்டும். இப்படி ஒப்பிட்டு நாம் பார்க்கணும். அப்படிதான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஜனங்களை தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல், அவருடைய ஜனங்களாகிய உங்களை என்னை தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல், ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சுகமாய் தங்க பண்ணுவார். அதுதான் இன்றைக்கு இந்த ஜூன் மாதம் ஆண்டவர் தருகிற வாக்கு, ஆண்டவர் தருகிற வாக்கு தத்தம், ஆண்டவர் தருகிற வார்த்தை. மெய்ப்பன் ஆடுகளை மேய்க்கும் போது அந்த ஆடுகளை பாதிக்கிற, அந்த ஆடுகளை பட்சிக்கிற சில கொடிய துஷ்ட மிருகங்கள் காடுகளில் வருவது வழக்கம். நான் அடிக்கடி ஒரு முறை பிரசங்கம் பண்ணும்போது இப்படி சொல்லியிருக்கேன். ஆட்டுக்கு 2 எதிரிகள். ஆட்டுக்கு 2 எதிரிகள். ஒன்று வெளி எதிரிகள், துஷ்ட மிருகம், ஓநாய், சிங்கம், புலி, கரடி, இதெல்லாம் வெளியுள்ள சத்துருக்கள். உள்ளே சத்துரு இருக்கு ஆட்டுக்குள்ளேயே. அது என்னன்னா, அந்த ரத்தத்தை உள்ள மறைஞ்சு காதுகிட்ட, ஆமா, உள்ள அந்த கழுத்துக்கிட்ட ஒன்று இருக்கும். அது பேர் என்ன? உண்ணி. உண்ணி கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதுக்கு தான் ஆடுகளுக்கெல்லாம் தலையில் எண்ணெய் வைப்பாங்க. அந்த வெயிலில் சுற்றி சூடு ஏறி இருக்கும். அந்த எண்ணெய் வச்சா சூடு தனியும், ரெண்டாவது அது மேலே இருக்கிற கிருமிகள், பூச்சிகள், உண்ணிகள் எல்லாம் செத்து கீழே விடும். இப்படி ஒரு ஆட்டுக்கு 2 விரோதிகள், ஒன்று வெளியே, ஒன்று உள்ளே. அந்த ஆட்டுக்கு ஒரு பயந்த சுபாவம், எதிர்க்கிற ஒரு தன்மை அதற்கு இல்லை. இந்த இடத்துல நான் வாசிக்கும் போது கொடிய மிருகங்கள் அந்த காட்டிலே அடிக்கடி வரும். ஒரு விசை தாவீது தன் அனுபவத்தை சொல்லுகிறார். ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். திடீரென்று என்ன வந்து விட்டது? சிங்கம் வந்து விட்டது. கொடிய துஷ்ட மிருகம். இன்னொரு முறை ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது கொடிய துஷ்ட மிருகம் கரடி வந்தது. ஆடுகளை பட்சிப்பதற்காக, சேதத்தை உண்டாக்குவதற்காக இந்த துஷ்ட மிருகங்கள் வந்தது. அந்த நேரம்
தாவீது கொஞ்சம் பதறி இருப்பார். யாரா இருந்தாலும் நீங்க சொல்லலாம், நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா நான் ஊழியம் செய்கிறேன், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், நான் தைரியசாலி அப்படி யாரும் சொல்ல முடியாது. ஒரு இராணுவ வீரர், அவருடைய வயது 50 வயது, ரிட்டையர்டாகி வீட்டில் இருக்கிறார். நல்ல உடம்பு, நல்ல அழகு, நல்ல சம்பாத்தியம். நாங்கள் வீட்டுக்குள்ளே போனால் எந்திரிச்சு வெளியே போயிடுவார், ஸ்தோத்திரம் கூட பண்ண மாட்டார். ஆனால் அந்த குடும்பத்தார், மகனும் மருமகளும் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள். சர்ச்சில் எஸ்எஃப்சி, ஸ்டூடெண்ட் ஃபார் கிரைஸ்ட் யூத் மினிஸ்ட்ரியில் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த குடும்பம். நானும் பாசமாக போவோம். அப்படி எழும்பி போயிடுவார் அசால்ட்டா. அப்படின்னா என்னென்னா, இவங்க யார், நான் எப்படி இருக்கேன், எனக்கு எந்த வியாதியும் வராது சொல்லுவாராம். எனக்கு எந்த வியாதியும் வராது, நான் நல்லா இருப்பேன், எனக்கு எந்த ஜெபம் தேவையில்லை அப்படின்னு அந்த முகத்தை காட்டிட்டு போவார். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு நாள் திடீரென்று கூப்பிட்டாங்க. என்னன்னு பார்த்தா, அவர் மேலே மொட்டை மாடியில் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து விட்டார் தவறி. ஸ்தோத்திரம். கழுத்தில் ஒரு நரம்பு லேசாக தான் நசுங்கிச்சு, லேசாக தான், எந்த காயம் இல்லை, ஒரு நரம்பு. கவனிங்க, ஆண்டவர் ஒரு நரம்பை தொட்ட போதும் நம்ம ஆட்டமெல்லாம். ஒரு நரம்பை தொட்டார் ஆண்டவர். நம்ப மாட்டீங்க, 10 ஆண்டுகள் பெட்ல. இந்த 10 ஆண்டுகளும் ஜெப வீரனாய் கர்த்தர் அவரை மாற்றினார். அப்படியே தூக்கிட்டு கொண்டு வந்தாங்க. அவருக்கு ஒரு ஆசை, ஞானசானம் கொடுங்க பாஸ்டர். ஞானசானம் கொடுக்க முடியாது, ஆமா, ஆனாலும் அவர் அப்படியே இறக்கணும். தொட்டியில் இறக்கி ஞானசானம் கொடுத்தோம். டெய்லி பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தார், வசனம் படிச்சுக்கிட்டே படுக்கையிலேயே. 10 ஆண்டுகள் முழுமையாக கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்து ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போனார். என்ன சொல்ல வரணும், ஒரு நரம்பை தொட்டா போதும். என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆடுகளை மேய்க்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட காரியம் நடக்கும்போது அவ்வளோ இந்த தாவீதுக்குள்ள ஒரு பதட்டம் வந்திருக்கும். எங்களுக்குள்ளே சில நேரத்தில் பதட்டம் வருகிறது. நான் பரிசுத்தமாக இருக்கேன், நான் நல்ல விசுவாசியாக இருக்கேன், நான் எதுக்கும் பதற மாட்டேன். அப்படி விசுவாசிக்கிறவன் பதறான். ஆனாலும் இந்த தாவீதுக்கு அந்த செகண்டில் ஒரு பதட்டம் வந்திருக்கும். அந்த நிலைமையை யோசித்து பாருங்கள். திடீரென்று ஒரு தாக்குதல். அடுத்த அந்த நேரத்தில் ஓடுவதற்கு, தப்பித்துக் கொள்வதற்கு, தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு, தன் ஜீவனை காப்பாற்றுவதற்கு ஆடுகள் அங்கு இங்கு ஓடுகிற அந்த முயற்சி எடுத்திருக்கும். அதை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. எப்படியா தப்பிக்கணும்னு சொல்லி. நான் நேற்று எங்கள் பாப்பா அந்த தாவீதும் கோலியாத் அந்த நிகழ்ச்சியை டிவியில் போட்டாங்க. அந்த நிகழ்ச்சி அது வந்துச்சு. கரடி வருது, சிங்கம் வருது. அப்போ அந்த ஆடுகள் செதறி ஓடுகிறது, பதறி ஓடுகிறது, தத்தளிக்கிறது. இந்த தத்தளிப்பை பற்றி நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆமாம், காட்டுவாங்களான்னு தெரியல டிவியில். சரி, பின்னாடி காட்டுவாங்க. அதுதான் தத்தளிப்பு. அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, உயிரை காப்பாற்றணுமே அப்படின்னு ஆடுகள் செதறி ஓடுற அந்த காட்சி அன்றைக்கு டிவியில் நான் பார்த்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், அது வனாந்தரம்தான், ஆனால் சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவேன், தாபரிக்க பண்ணுவேன். வனாந்தரத்தில் எப்படிங்க அமைதலாக இருக்க முடியும்? உங்கள் வாழ்க்கை வனாந்திரம். 2 வார வெள்ளிக்கிழமை வனாந்திரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த வாரமும் வனாந்திரத்தை பேசுவேன். பெண்கள் ஜெபத்தில் வனாந்திரத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. இந்த வனாந்திர வாழ்க்கையில் கர்த்தர், ஆண்டவரே எங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குது, வனாந்திரம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இன்னும் பிரச்சனை மாறல அப்படின்னு இருக்கீங்களா? அந்த வனாந்திரத்திலும் ஆண்டவர் உங்களை ஸ்தோத்திரம் சுகமாய் தாபரிக்க பண்ணுவேன்னு சொல்லுகிறார். நீங்கள் தங்கி இருக்கிற இடங்களிலே பயமில்லாமல், உங்களுக்கு ஆபத்து வராது, நீங்க பயப்பட வேண்டாம். படிப்பு விஷயமாக, வேலை விஷயமாக நீங்க வெளியூர்ல இருக்கலாம், இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நீங்கள் வேலைக்காக இந்த திருப்பூர் டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு தெளிவாக சொல்கிறார், அருமையான கர்த்தருடைய, இனி நீங்கள் சௌக்கியமாய் இருப்பீர்கள். இனி நீங்கள் நல்லா தூங்கும் போது பயப்பட மாட்டீர்கள்.
தூங்கும்போது நிறைய பேருக்கு பயங்கள் வருகிறது. அந்த பயத்தை கர்த்தர் மாற்றுகிறார். ஏதாவது ஆயிருமா, ஏதாவது நடந்துருமா, ஏதாவது பாதிப்பு வருமா, நல்லா தான் படுக்கிறேன், கை ஒரு மாதிரி இழுக்குது, கால் ஒரு மாதிரி இழுக்குது, பெராலிக்ஸ் வந்துருமா, வாத நோய் வந்துருமா, ஹார்ட் அட்டாக் வந்துருமா? ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. நல்ல கை தட்டுறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. பார்த்தீங்களா பாஸ்டமா, ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னு கை தட்டுறாங்க. இந்த கை தட்டுறதுக்கும் இருதயத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு, மெடிக்கல் சம்பந்தமா. ஆகவே நீங்க எப்பொழுதும் வார்த்தை வரும்போது, வாக்குத்தத்தம் வரும்போது கைத்தட்டி அதை ரீச் பண்ணுங்க, அதை ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நல்ல உணர்ந்த ஆவியில இந்த ஆராதனையில் நிறைய பேர் கர்த்தரை உயர்த்தினதை பார்த்தேன். உங்களை கர்த்தர் நிச்சயம் இந்த பட்டணத்தில் உயர்த்துவார், உங்கள் வேலை ஸ்தலத்திலே உயர்த்துவார், படிப்பு காரியத்திலே உயர்த்துவார். மார்க் கம்மியாக வாங்கியிருக்கலாம், மீண்டும் உங்களை கர்த்தர் பெஸ்ட்டாக வைப்பார். ஆமென். ஆகவே எனக்கு ஏதாவது தீமை நடந்துருமோ, ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற நம்முடைய மனதில் யோசனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்கள் தூக்கத்தை நீங்கள் தொலைக்க வேண்டாம், உங்கள் தூக்கத்தை நீங்கள் கலைத்து விட வேண்டாம். நீங்கள் சுகமாய் நித்திரை பண்ணுவீர்கள். வசனத்தை பாருங்க, 25ஆம் வசனத்தை பாருங்க. ஆடுகளை மேய்க்கிறவர்கள் அவர்கள் தினமும் வீட்டுக்கு வர முடியாது. கம்பெனி வேலைக்கு போகிறோம், நைட்டு வீட்டுக்கு வரோம், சாயந்தரம் வீட்டுக்கு வரோம், மதியம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரோம், டீ டைம் வீட்டுக்கு வரலாம். ஆனால் இந்த ஆடு மேய்க்கிறவர்கள் ஆடு மேய்க்க போயிட்டா உடனே நாளைக்கு, உடனே இன்னைக்கு போயிட்டு உடனே இன்னைக்கே வீட்டுக்கு வர மாட்டார்கள். ஒரு வாரம் ஆகலாம், ஒரு மாதம் ஆகலாம், பல மாதங்கள் ஆகலாம். அவர்கள் அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. பழைய ஏற்பாட்டில் நீ சில சம்பவங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யோசேப்பு தேடி போறாரு, தான் அண்ணன்மார்களை தேடி போறாரு. தோத்தான் என்ற அந்த இங்கேயா இருந்தாங்க, அங்கேயா இருந்தாங்க, ஆமாம் இப்படி தான் போனாங்க, தேடி 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 போகிறார். அப்படிதான் இந்த மெய்ப்பர்கள் மந்தையை மடக்கிற இடத்திலேயே அங்கேயே படுத்துருவாங்க. அதுதான் உங்களுக்கு வீடு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அந்த இடத்திலும் அது வனாந்திரமா இருக்கலாம், வசதிகள் இல்லாமல் இருக்கலாம், சுகமாய் தங்க பண்ணுவார், சுகமாய் தங்க பண்ணுவார். உங்க வேலை ஸ்தலத்திலே, நீங்க படிக்கிற வெளியூர்ல, படிப்புக்காக வெளியூர் போயிருந்த இடத்துல, ஸ்தோத்திரம், அங்கே சுகமாய் தங்கி இருக்க கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். நீங்கள் குடியிருக்கிற இடம், நீங்கள் தங்குகிற இடம், உங்கள் வாழ்வாதாரத்திற்கு எங்கு தங்கி இருந்தாலும் சுகமாய் தங்கி இருக்க கர்த்தர் கிருபை தருவார் இந்த ஜூன் மாதம். ஆமென். எந்த விதத்திலும் உங்கள் மனதில் ஒரு தத்தளிப்பு இருக்காது. ஆமென். துஷ்ட மிருகம், என்ன மிருகம்? அதே போல ஒரு மனிதன் இருந்தான் வேதத்திலே. அந்த தேசத்தில் அச்சனை கலவரத்துக்கு அவன்தான் காரணம். அந்த தேசத்தில் எல்லாரும் கலங்குவதற்கு அவன்தான் காரணம். 127 நாடுகள் கலக்கம் அடைவதற்கு அவன்தான் காரணம். யூத ஜனங்கள் தவிப்பதற்கு, தத்தளிப்பதற்கு அவன்தான் காரணம். அவன் யார்? இல்லை, அவன் யார்? துஷ்டம். யார் சொன்னீங்க? ஸ்தோத்திரம். சிஸ்டருக்கு ஒரு பிரைஸ் கொடுத்துருங்க பாசம்மா. துஷ்டம் ஆமான். என்ன ஆமான்? சாதாரண ஆமான் இல்லைங்க. உங்க வேலை ஸ்தலத்தில் அப்படி இருக்கிறான் ஒருத்தன், உங்களுக்கு தெரியாது. சில துஷ்ட ஆமான்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுக்காக வேலை வேண்டாண்டவரை ரிசைன் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸ்தோத்திரம். இங்கே அந்த மனிதனை பார்க்கிறோம். அவ்வளவு பிரச்சனைக்கு, தேசம் கலங்குவதற்கு, 127 நாடுகளில் இருக்கிற யூதர்களுடைய இருதயம் தத்தளிப்பதற்கு யார் காரணம்? யாரு? துஷ்ட ஆமான். வெறும் ஆமான் இல்லை, அப்படி சொல்லி இருக்கிற. நடந்தது என்ன? அத முடிவு தான் முக்கியம். அவன் கலங்க பண்ணலாம், உங்க வேலையில பிரச்சனை கொடுக்கலாம், சர்ச்சை கலங்க பண்ணலாம், ஊழியர்களை கலங்க பண்ணலாம், தவிக்க வைக்கலாம்.
ஆனா முடிவு என்ன? கலங்க பண்ணினது உண்மைதான், ஆனால் அது நிரந்தரமா இருக்க முடியல. கலங்க பண்ணினவனை கர்த்தர் கலங்க பண்ணினார், அவனை கலங்க பண்ணினார். ஆமா, கடந்த 5 மாதங்களில் உள்ள யாரெல்லாம் கலங்க பண்ணினார்களோ அவர்களை கர்த்தர், இந்த 5 மாதங்களில் யாரெல்லாம் உங்களை தத்தளிக்க பண்ணினார்களோ அவர்களை கர்த்தர், இந்த 5 மாதங்களில் யாரெல்லாம் உங்களை பயப்படுத்தினார்களோ அவர்களை கர்த்தர், ஆண்டவர் அவங்களை பயப்படுத்துவார். ஸ்தோத்திரம். ஆகவே இனி உங்கள் வாழ்க்கையில குறுக்கிடுகிற துஷ்ட ஆமான் அதற்கப்புறம் இல்லை. தேடியும் இல்ல, அவன் இல்ல. எத்தனை அடி தூக்கு மரம்? 50 அடி தூக்கு மரத்தை செஞ்சான். அதுதான் வேதம் சொல்லுகிறது, தான் வெட்டின குழியிலே. நாங்கள் ஒரு தண்ணீர் பந்தல் ஏரியாவில், தண்ணீர் பந்தலா அந்த ஏரியாவில் ஒரு ஹாஸ்டலுக்கு ஒரு ஆறுதல் நினைவாக அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். அப்போது அங்கே அநேக அந்த பிள்ளைகள்லாம், அநாத பிள்ளைகள் அங்கே வளருகிறார்கள், நல்லா படிக்கிறாங்க. சில பிள்ளைகள் அங்கேருந்து தத்தெடுத்துட்டு போய் வளர்த்துறாங்க. அங்கே போய் அவங்களோட ஜெபிக்க, அதில் ஒரு தம்பி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை மனப்பாடமாக சொன்னான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் எல்லாம் அப்படியே சுற்றி பார்த்து வரும்போது அங்கே ஒரு புத்தர் படம் போட்டிருந்துச்சு. அதில் ஒரு வாக்கியம் எழுதியிருந்தது. நான் படித்தேன், ஆனால் அதை போட்டோ எடுக்காமல் வந்துட்டேன். சில போட்டோ எடுத்திருப்பாங்க, அதில் இருக்கும் அந்த வார்த்தை நம்முடைய பைபிளில் ஏற்கனவே இருந்த வார்த்தைகள் தான் இவர்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. புத்தராய் இருக்கட்டும், வள்ளுவராய் இருக்கட்டும், இந்த இங்கே ஒரு பெரிய பாறை செஞ்சு வச்சுருக்காங்களே நாகர் கன்னியாகுமரி, விவேகானந்தராய் இருக்கட்டும், திருவள்ளுவராய் இருக்கட்டும், அவர்களெல்லாம் வேதத்தின் ஆதாரமாய் வைத்து தான் பேசியிருக்கிறார்கள். அவங்க பேசிக்கிற வார்த்தையெல்லாம் இங்கேருந்து தான் போயிருக்கு. அதெல்லாம் மறைத்து விட்டார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு மேலே காவி சாயம் பூசலாம், ஆனால் அவர்கள்லாம் கர்த்தருக்காய் வாழ்ந்தவர்கள். ஆமென். இந்த வாக்கியங்கள்லாம் அங்கே படித்து பார்க்கும்போது, அதுக்காக புத்தர் ஆண்டோருக்காய் வாழ்ந்தாலும் கேட்டுறாதீங்க. அங்கே ஒரு வாக்கியம் இருந்துச்சு, இப்போ சடனாக அது ஞாபகம் வரமாட்டேங்குது. அடுத்த முறை நான் போனேன், அதை போட்டோ எடுத்துகிட்டு வந்து, அதெல்லாம் நம்ம சில அந்த வாக்கியங்களை நம்ம கவனிக்கணும். அதுக்கு மேலே அந்த வாக்கியம் விட நமக்கு நல்ல வார்த்தைகளை கர்த்தர் பைபிளில் தந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதாவது தீங்கு செய்ய நீ தீங்கு பண்ணுறியா, வரும் நாட்களிலே நீ தீங்கு, அப்படி அந்த மாதிரி வார்த்தை, நீ மற்றவங்களுக்கு தீங்கு செய்றியா, நீ வருங்காலத்திலே உனக்கு தீங்கு வருவதற்கு இப்பவே விதைக்கிற. இந்த வார்த்தை பயங்கரமா இருந்துச்சு. ஐயா தெரியுமா? பாருங்க, கவிதைகள்லாம் வருது. ஆமா, ஸ்தோத்திரம். அதில் போட்டிருந்துச்சு, நம்ம யாராவதுக்கு தீங்கு செய்கிறோன்னா நீங்கள் புரிஞ்சுக்கங்க, நம்ம பிற்காலத்திலே நம்ம குடும்பத்துக்கு நம்மளே தீங்க விதைக்கிறோம். பிற்காலத்திலே நம்ம பிள்ளைகளுக்கு தீங்க விதைச்சி வச்சுட்டு போகிறோம். நம்ம பண்ணிட்டு போயிடுவோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க தவிப்பாங்க. போன வாரம் ஒரு ஊழியர் கதறார், அழுகிறார். அந்த கண்ணீர் இன்னும் எனக்கு மனசில் இருக்கு. அவர் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் பாசமாயிட்டு சொல்லுவேன், பாஸ்டர் என் பேத்தியை ஸ்கூலில் சேர்த்த முடியல, பணம் கட்ட முடியல பாஸ்டர் அப்படின்னு அவர் அழுதார். தேம்பி அழுதார். எப்படியாவது உதவி செய்யுங்க பாஸ்டர் என்று. எங்களுக்கு இந்த நாட்களில் நிறைய ஊழியர்கள் உதவிக்காக ஜெபம் பண்ணுவார், கேட்பார்கள். மிஷினரிகள் எங்களிடத்துக்கு ஃபோன் பண்ணுவார்கள். அந்த மனுஷன் விடாமல் ஃபோன் பண்ணார். நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், அவங்களுடைய தகப்பனார் எங்கள் அப்பாவுக்கு கொடுத்த தொல்லை, தத்தளிப்பு, அந்த வேதனை லைவ் போயிட்டுருக்கு. அதை அவர்கள் கேட்கட்டும். அவங்களுக்கு தெரியும் அந்த குடும்பமே இன்னைக்கு தத்தளிச்சிட்டு இருக்கு. அவர் விதைச்சிட்டு போயிட்டார், இந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டான். இன்னைக்கு அவங்களுடைய
மூன்றாம் தலைமுறை வரைக்கும் இன்றைக்கு தவிச்சிட்டு இருக்கு. நல்ல ஊழியம் செய்கிறார், நல்ல ஜெபிக்கிற மனுஷன். ஆனால் இன்றைக்கு ஏன் அந்த அந்த சூழ்நிலையில் இருக்கிறார்? ஆனால் தான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்ய ஆண்டவர் கிருபை தந்தார். ஆனால் எங்களுக்கு ரொம்ப சொல்ல கொடுத்தாங்க, ஊழியத்தில் வேதனைப்படுத்தினாங்க. எந்த முகத்தில் மூஞ்சில் ஃபோன் பண்ணவன் அப்படியெல்லாம் மனசில் நமக்கு வரல. ஆனால் கர்த்தர் நம்மளை நல்லா வச்சிருக்கிறார். நம்ம யாருக்கும் தீங்க விதைக்கல. நம்ம சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாரையும் கனவுல கூட தப்பாக நினச்சிடாதீங்க. எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க, நன்மை செய்யுங்க. கர்த்தர் தத்தளிப்பை மாற்றுவார். நேர வேகமாய் கடந்து போகிறபடினால் ஓ ஸ்தோத்திரம். நீங்கள் எப்படி வாழ்வீர்கள்? நீங்கள் தாபரிக்கிற இடத்தில் எப்படி இருப்பீர்கள்? அது வாடகை வீடா இருக்கட்டும், வசதி இல்லாத வீடா இருக்கட்டும், எப்படி இருப்பீர்கள்? நீங்கள் தூங்குகிற இடத்தில் எப்படி இருப்பீர்கள்? கொரட்டை விட்டு இருப்போம். அப்படியா? ஸ்தோத்திரம். காலையில் 5 மணிக்கு ஒரு கொரட்டை சத்தம் வந்துச்சு. இந்த சத்தத்துக்கே கொரட்டை வருதுன்னா இதை விட மெதுவா பாஸ்டர் பேசுறான்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களோடு இருக்கிறார் அப்படின்னா என்ன செய்ய? எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்ன, எவ்வளவு சத்தமா ஆவியில நிரம்பி பாடுறீங்க. மியூசிக்கா டம் டும் டாம், பாக்ஸ் வேற எல்லாமே இங்கே தான் சுற்றி சுற்றி இருக்கு. என் பேத்தி அயர்ந்த நித்திரையா இருக்கிறாங்க. ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தாங்கப்பான்னு உள்ள உட்காந்து ஜெபம் பண்ணியிருந்தேன். இத்தனை சத்தத்துக்கு தீபாவளிக்கு தூங்குற பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா? டம் டம்னு வெடிக்கும் போது ஸ்தோத்திரம். ஆகவே நான் அதனால தான் இடையில பாட்டு பாடுவேன். நேரம் போயிட்டு இருக்கு. சிங்க கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்து. எவ்வளவு துஷ்ட மிருகம் வந்தாலும் இவங்களுக்கெல்லாம் வந்துச்சு கர்த்தர் தத்தளிப்பு இல்லாமல். ஆமென், ஸ்தோத்திரம். சிங்க கபியில போட்டாங்க 4 சுவருக்குள்ளே. ஆண்டவர் எனக்கு தலகாணி இல்லைப்பா, எனக்கு போர்வையில் எனக்கு தூக்கம் வராது நினைக்கல. அந்த சிங்கத்தையே தலகாணியை ஒருத்து வச்சுக்கிட்டார். இன்னொரு சிங்கம் கால் பிடி போட்டோன்னு சூடு, நல்ல சூடாக இருக்கு. ஸ்தோத்திரம். அந்த உள்ள இருந்து ரைட் பாடுவோமோ? ரெடி? சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவர் இயேசுதான். அவரே என்னை காண்பவர். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. தூங்குறவங்கள ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆண்டவர் இங்கே வாசிக்கும் போது இந்த வசனத்திலே, இனி உங்கள் வாழ்க்கையிலே குறுக்கிட, உங்க குடும்பத்திலே சில குறுக்கிட, உங்க பிசினஸிலே குறுக்கிட துஷ்ட மனிதன் அதற்கப்புறம் இல்லை. இவன் குறுக்கிட்டான், அதுக்கப்புறம் அவன் இல்லை. அவன் முடிவும் பரிதாபமாய் முடிந்தது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆடுகளையும் துஷ்ட மிருகத்தை ஒப்பிட்டு பாருங்கள். யார் பலசாலி? துஷ்ட மிருகம் தான் பலசாலி. இப்போ நமக்கு எதிராக செயல்படுறவங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்க தான் பயங்கரமா இருக்காங்க. பணபலம், ஆள் பலம், அதிகார பலம், அவங்க தோரணை, அவங்க செயல்பாடுகள் எல்லாம் பயங்கரமா இருக்கு. நம்ம ஆடுகளை போல அப்படியே ஒரு வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கிறோம். ஆடுகள் எதிர்க்குமா? எதிர்க்க முடியாது. முடிந்தவரை தப்பிக்க முயற்சிக்கும். அப்படி தப்பித்தால் லக்கு தான், தப்பிச்சா. அப்படிதான் ஆண்டவர் 5 மாதத்தில் உங்களை தப்புவித்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த துஷ்ட மிருகம் மந்தைக்குள் வந்தாலும் எல்லாத்தையும் ஆட்டை பிடிக்காது. ஒரு ஆட்டை தான் டார்கெட் பண்ணும். நல்ல படத்தில் அந்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஆட்டை தான் விரட்டிட்டு போகும். 100 ஆடு இருந்துச்சுன்னா 100 ஆட்டையும் விரட்டாது.
அதுக்கு தேவை ஒரு ஆடு தான். இன்றைக்கு டார்கெட் நீங்க தான், உங்க குடும்பம் தான், உங்க பிள்ளைங்க தான். இந்த திருப்பூர்ல நிறைய குடும்பம் இருக்காங்க, உங்க சொந்த பந்தம் நிறைய இருக்காங்க. டார்கெட் எல்லாம் உங்க மேலதான், இந்த ஊழியத்து மேலதான் டார்கெட்டே. இத்தனை சர்ச் இருக்கு, 300 சபை இருக்கு, எந்த சர்ச் மேலே டார்கெட் இல்லை பாருங்க. இந்த சர்ச் மேல டார்கெட். மந்தைக்குள்ள ஒரு ஆட்டை தான் அந்த துஷ்ட மிருகம் டார்கெட் பண்ணி துரத்தி கொண்டே இருந்தது. ஆனா இனிமேல் உங்களை அது மேற்கொள்ள முடியாது, துரத்த முடியாது, விரட்ட முடியாது. துஷ்ட மிருகத்தின் குணம் கொண்ட மக்கள் உங்களுக்கு எந்த தீமையும் செய்ய உங்களை விரட்டி அடிக்க மாட்டார்கள், பின்தொடர மாட்டார்கள். ஓ ஹல்லேலூயா! உங்களை அணுக முடியாது. துஷ்ட சக்திகளை பயன்படுத்தி உங்களை பயமுறுத்த முடியாது. மாய வல்லமைகளை பயன்படுத்தி, மந்திர வல்லமைகளை பயன்படுத்தி, அசுத்த ஆவியின் வல்லமைகளை பயன்படுத்தி இனி இந்த ஜூன் மாதம் உங்களை யாரும் தொட முடியாது. ஆண்டுடைய கரத்தில் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! தேவ பிரசன்னத்தில் நிறைந்து சொல்கிறேன், எந்த தீங்கும் உங்களை அணுகாது. ஆமென். உங்கள் ஆத்துமாவை கர்த்தர் காக்க வல்லவர். ஓ, உங்களை யாரெல்லாம் தத்தளிக்க பண்ணினார்களோ அவர்களை கர்த்தர் தத்தளிக்க பண்ணுவார். ஓ ஹல்லேலூயா! உங்க வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! ஆகவே உங்களை தப்பு வைக்க இந்த மாதம் ஒருவர் வந்துட்டார், அவர் தான் இயேசு. ஆமென். ஓ, இந்த மாதம் அப்படிதான் இருக்க போகிறது. நீங்க பார்க்க போறீங்க. நான் வேகத்துல ஓடி தப்பிச்சிட்டேன், நான் சாமர்த்தியத்தில் தப்பிச்சிட்டேன், என் படிப்பு ஞானத்தில் நான் இந்த காரியம் செஞ்சு என் வருமானத்தில் என் பிள்ளைகளை இல்லவே இல்லை. ஆண்டவர் அங்கே இறங்கி வந்தாதான் நாம் தப்பு வைக்கப்படுவோம். உங்களை தத்தளிக்க பண்ணுகிற நபரை தடுத்து நிறுத்த கர்த்தர் தான் முடியும். ஆண்டவரை தவிர யாருனாலையும் முடியாது. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேதம் சொல்லுகிறது நாகும் 1:15 ஸ்தோத்திரம், துஷ்டன் இனி உங்கள் வழியாய் கடந்து வருவதில்லை. இந்த வாக்கு தத்தங்களுக்காய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. துஷ்டன் இனி உங்கள் வழியாய், உங்கள் வீட்டுக்கு அருகிலே, நம்முடைய சபை பக்கமாய் உங்கள் பிள்ளைகளை தொட முடியாது. நாகும் 1:15 அதை கீழ்ப்பகுதியில் நாம் அதை வாசிக்க முடியும். வாசிக்க வேண்டாம், நேரம். அவன் குறுக்கிட போவதில்லை. வாசிங்கள் 2வது 26ஆம் வசனத்தில். முதல் சுகமாயிருப்பீர்கள் பார்த்துட்டோம். இப்போ 2வது சீக்கிரம் பாருங்க, வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 26 தான் படிச்சீங்களா? நான் அவர்களை மேட்டின் சுற்றுப்புறங்களில் ஆசீர்வாதமாக்கி. என்னங்க? சுற்றுப்புறங்களில். கை காட்டுங்க. சுற்றுப்புறங்கள், உங்கள் வீட்டை சுற்றிலும், ஆமென், உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும், நம்முடைய சபை சுற்றிலும், நம்முடைய திருப்புரை சுற்றிலும், உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் இந்த சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஓ க்ளோரி டு காட். அவருக்கு கீழே எல்லாத்தையும் கொண்டு வர போகிறார். உங்கள் சூழ்நிலைகளை அவர் கட்டுப்படுத்த போகிறார். ஏன்னா அவர் அங்கதான் சொல்லியிருக்கு, சுற்றுப்புறங்களில். அந்த வார்த்தையை கவனிக்கணும். நான் அவர்களையும் அவர் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையப்ப. இதுவரை நமக்கு சாதகமாய் இல்லை, இந்த ஜூன் மாதம் எல்லாம் நமக்கு சாதகமாய் இருக்க போகிறது. இப்பொழுது நாம் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சுற்றுப்புறங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். இது இஸ்ரவேலுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர்களை முற்றிலும் சத்துருக்களால் அவர்களை சூழ்ந்திருந்தார்கள். சத்துருவின் கையிலே ஒப்பு கொடுத்துட்டார். அதாவது அவனுடைய ஆதிக்கத்துக்குள்ளே அவர்கள் இருந்தார்கள். அவருடைய சிறையிருப்பிலே இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்த மாதிரி எதுவும் நடக்கல, அவர் நினைத்த மாதிரி ஒன்றும் நடக்கல. ஆனால் இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களையும் அவர்கள் மேட்டின் சுற்றுப்புறத்தையும் ஆசீர்வதிக்க போகிறேன். உங்களையும் உங்கள் சுற்றுப்புறத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இனி எதெல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்ததோ,
உங்களுக்கு எதெல்லாம் சாதகம் இல்லாமல் இருந்ததோ, எதெல்லாம் ஆதரவு இல்லாமல் இருந்ததோ, ஆதரவாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் பாஸ்டர், இந்த காரியம்லாம் எனக்கு செட் ஆகாது, ஒத்து வராது அப்படின்னு சில காரியங்கள் நீங்கள் பேசியிருப்பீர்கள். இனி அதையெல்லாம் ஆண்டவர் எப்படி மாற்றப் போகிறார்? ஆசீர்வாதமாக்கி சுகமாய் தங்க பண்ண போகிறார். நம்ம குடும்பத்துக்கெல்லாம் ஒத்து வராது பாஸ்டர் அப்படின்னு சொல்லாதீங்க. அதையெல்லாம் ஆசீர்வாதமாக்கி உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இதற்கு முன்பாக நல்லா இல்லை, உண்மைதான். 5 மாதங்கள் எப்படி இருந்துட்டீங்க, இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நல்லா இல்லை. இனி என்னங்க, இந்த ஜூன் மாதம் உங்கள் வேலையிலே எதுவும் இதற்கு முன்பாக சரி இல்லை, வேலையில் ஏதாவது டார்ச்சர், வேலையில் நிம்மதியாக உட்காந்து ஆஃபீஸில் உட்காந்து பணி செய்ய விட மாட்டேங்கிறான். இதற்கு முன்னாடி இனி இனி அப்படி இல்லை சொல்லுங்க. இனி அப்படி இல்லை. உங்கள் பிஸ்னஸ் கையின் பிரயாசம் எதுவுமே கடந்த நாட்களிலே சரியா இல்லை, இனி அப்படி இருக்காது. உங்கள் சுற்றுப்புறங்களில் ஆளுகை செய்ய ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் ஆசீர்வாத மழை பெய்ய பண்ணுவேன், சுற்றிலுள்ள எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆசீர்வாத மழை இந்த ஜூன் மாதம் உங்கள் குடும்பத்தின் மேல் பெய்ய போகிறது. வெளியில பெய்கிற மழையை நான் சொல்லல, இந்த ஸ்பெஷலா இந்த ஜூன் மாதம் உங்க குடும்பத்து மேல, நம்ம சபை மேல பிளெஸ்ஸிங், ஆசீர்வாத மழை பெய்ய போகிறது. அது ஏற்ற நேரத்தில். எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணீங்க, இந்த ஜூன் மாதம் தான் உங்களுக்கு ஏற்ற நேரம். ஹல்லேலூயா. சுற்றியுள்ள எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் சரௌண்டிங் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். என்னங்க உங்க வெரி குட். பேசணும், பேசும்போது கையும் அசையணும். உங்கள் சரௌண்டிங் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இனி உங்களை சுற்றிலும் வறட்சி, வனாந்திரத்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். எப்போ பார்த்தாலும் பச்சாதில் பச்சையில் இது நெருக்கம் அது நெருக்கம், இந்த சுற்றி நம்ம அப்படி இருந்தது, இனி இல்லை. நீங்கள் செழிப்பை காண்பீர்கள். ஆசீர்வாத மழை பெய்வதினால் பலன் தரக்கூடியதாய் கர்த்தர் உங்களை மாற்றி விடுவார். கனி தரும் இடமாய் கர்த்தர் உங்களை மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. எவ்வளவோ முதலீடு பண்ணிட்டேன் பாஸ்டர், நிறைய பிஸ்னஸில் பணத்தை போட்டுட்டேன், என் மனைவி நகையெல்லாம் வாங்கி போட்டுட்டேன், ஸ்தோத்திரம், சொந்தக்காரங்கிட்டெல்லாம் கடன் வாங்கி போட்டுட்டேன், முதலீடு நிறைய பண்ணிட்டேன், இரவு பகலாக உழைக்கிறேன் குடும்பத்துக்காக தான், நான் நைட் லேட்டாக வரேன், சாப்பிடாமையும் நான் வேலை செய்கிறேன், கஷ்டப்பட்டு படிப்பதற்கான சரியான நல்ல கஷ்டப்பட்டு தான் படித்தேன், மார்க்கு கிடைக்கல அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். இனி நீங்கள் சொல்ல போகிறீங்க, இந்த ஜூன் மாதத்தில் அநேகர் சொல்ல போகிறீங்க, நான் பிரயாசப்பட்டது வீண் போகல. என்னங்க, நான் பிரயாசப்பட்டது வீண் போகல, நான் கண்ணீர் வடித்தது, நான் உழைத்தது, நான் முயற்சி எடுத்தது, நான் கண் விழித்தது, நான் அலைச்சல், என் அலைச்சல் இன்னும் கம்மி ஆயிட்டு வருது, என்னுடைய முதலீடு, என்னுடைய ஜெபம், ஜெபித்த ஜெபம், என்னுடைய காத்திருப்பு, என்னுடைய விசுவாசம், ஓ நான் கர்த்தருக்கு கொடுத்தது, கர்த்தரையே நம்பி இருந்தது வீண் போகல. இப்பொழுது எல்லாம் கனியாய் பலனாய், ஹல்லேலூயா, நம்ம கைக்கு இனி வரப்போகிறது. ஆமென். இதுவரைக்கும் வெறுமையாய் இருந்த உங்க கைகள் பலனாய் நிரம்ப போகிறது. ஹல்லேலூயா. பிக் பேங்க் பேலன்ஸ்ல கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். என்ன பாஸ்டர், வேலைக்கு போகாம பேங்க்ல பணம் வந்துருமா? அந்த லாட்டரி சீட்டெல்லாம் இங்கே ஆகாது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கொஞ்சத்தை ஏராளமாய் பெருக செய்வார். அவ்வளவுதான். உங்க கொஞ்சம் வருமானம் இனி அதை பிளஸ் பண்ண போகிறார். வீண் செலவு வராது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே மரம் நட்டுறோம். இந்த வாரம் சில இடங்களுக்கு போனோம், செடி கொடுத்தாங்க. ஒரு சகோதரி முல்லை செடி, முல்லை பாசமாக்கி நீ பூத்தா எடுத்து கோத்து கொடுக்கலான் இருக்கிறேன், இவ்வளவு நீளம். ஆமாம், ஒரு சகோதரி வந்தாங்க, இவ்வளவு நீளம் பூ வச்சுட்டு வராங்க, ஆனால் ஜடை பார்த்து தூண்டா இருக்கு, அது ஆடிட்டு வருது.
பூ வைக்கிறவங்கள தப்பாக நினைக்கல. இது ஆண்டவர் படைச்சு, தப்பாக பேசல. பூ நல்லது இல்லை, நல்ல வாசம், ஆண்டவர் படைச்ச பூ. சிலர் பூ வைக்கக்கூடாதுங்குவாங்க. ஆனால் அவங்க சாரியில் மனுஷன் வச்ச பூ நிறையா இருக்கும். மனுஷன் செஞ்ச பூ இதெல்லாம் டிசைன் பூ. மனுஷன் செஞ்ச பூ மாத்திரம் இருக்கணுமா? ஆண்டவர் படைச்ச பூ இருக்கக்கூடாது. ஏன் ஊட்டி போகிறாங்க? ஏன் கொடைக்கானல் போகிறாங்க? இந்த வீட்டுக்காரர் மூஞ்ச பார்த்து பார்த்து, இந்த பொண்டாட்டி மூஞ்ச பார்த்து பார்த்து, கொஞ்சம் பூவாவது அந்த பூக்களை பார்த்து பாசமாக அதை வர்ணிப்பாங்க. நான் சும்மா தான் போவேன் அப்படி. நான் வேகமாக போயிடுவோம். அவங்க ஒவ்வொரு பூவாக பார்த்துட்டு, ஆண்டவர் எவ்வளோ ட்ரெஸ் போட்டு விட்டுருக்காரு, அதுக்கு எவ்வளோ வாசனை கொடுத்துருக்கிறாரு, அது ரொம்ப நேரம் வர்ணிச்சுட்டு அங்கேயே நிற்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன்னா, சில மரங்களை நட்டுக்கிறோம். ஆனால் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரி, இந்த 5 மாதங்கள் பிரயாசப்பட்டிருக்கிறீங்க. நட்டி, தண்ணி ஊற்றி, உரம் போட்டு, களை எடுத்து, வேலி அடைச்சு, இந்த 5 மாசம் எல்லாம் பண்ணிட்டீங்க. இந்த மாதம் கனியை உங்கள் கையில் கர்த்தர் தரப்போகிறார். அது கற்பத்தின் கனியாய் கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கைகளிலே ஆண்டவர் கனியை நாம் ருசிக்கிற மாதம் இந்த மாதம். பலனை நம்முடைய மடியில ஏந்துகிற மாதம். ஹல்லேலூயா. நான் சிறுவனாக இருக்கும்போது அந்த ஏதாவது கொடுப்பாங்க. அந்த தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பிடிக்க வாங்கிக்குவாங்க இல்லை அம்மா? அப்படி தானே அந்த காலத்துலாம் அப்படித்தான். துணி பையெல்லாம் இப்போ தான் விதவிதமான பைகள். ஆமாம், சென்னை சில்க் பையெல்லாம் நல்லா தான் இருக்குது. அவன் விளம்பரத்துக்காக கொடுக்குறான். என்ன ஐடியா பாருங்க. நம்ம தூக்கிட்டு ஊருக்கு போகிறோம், விளம்பரம் நம்மளை வச்சு விளம்பரம் பண்ணுறான். அதில் எவ்வளோ வெயிட் வைக்கணுமோ, சும்மா தான் ஒத்த தையல், எவ்வளோ வெயிட் வைக்கணுமோ அவ்வளோ வெயிட்டு தான் வைக்கணும். நம்ம போன வெள்ளிக்கிழமை ஒரு அம்மா எல்லாருக்கும் சுண்டல் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்டா நிறையா, என்னங்க குண்டா நிறையா. அது இந்த பையில் வச்சுட்டாங்க, தூக்கியிருக்காங்க. வர்ற பஸ் இறங்கணும், டபக்கு போ. பாதி கீழே சகோதரி இருப்பாங்க, சாரி நான் ஃப்ரீ. அவங்களாம் நல்ல குடும்பம். பாதி கொட்டிருச்சு, பாதி வந்துச்சு. அதே எல்லாருக்கும் திருப்தியாக சாப்பிட்டோம், மீதமும் இருந்துச்சு. அப்போ நினச்சிக்கிட்டேன், இருந்திருந்தா எல்லாருக்கும் இலை போட்டிருக்கலாம். அவங்க கொண்டு வந்தது ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சுங்க. வெள்ளிக்கிழமை எப்பவுமே வடை டீ சாப்பிட்டு பழக்கம். அன்னைக்கு சுண்டல், அது குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்ன சொல்கிறேன்னா, எல்லாம் செஞ்சிட்டோம். இந்த 5 மாதமாக, சில வருடமாக பிரயாசப்பட்டு உங்கள் பிள்ளைக்காக, உங்கள் பேத்திக்காக, இது யாருக்காவோ நீங்கள் செஞ்சு கஷ்டப்பட்டீங்க. இனி வயசு இல்லை, பலன் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிற இந்த ஜூன் மாதம் உங்கள் கையில் சில பலனை கொடுக்க போகிறேன், சில கனிகளை கொடுக்க போகிறேன். ஆமென். வசனம் சொல்லுகிறது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்திக் கொள்வான். இந்த மாதம் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு சஞ்சோத. ஓ ஹல்லேலூயா. அதுதாங்க வசனம். 27ஆம் வசனத்துல நுகத்தின் கயிறுகளை அறுப்பார். சத்தமா சொல்லுங்க. அப்போ மூஞ்சி ஒரு மாதிரி காட்டுங்க. அறுப்பார். ஆமா, இப்போ சிரிப்பெல்லாம் வரக்கூடாது, ஒரு மாதிரி ஆயிரும். ஆமா, அந்த நுகத்தை வச்சுட்டான் நம்ம மேல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நுகம்னா என்ன தெரியுமா? இந்த மாட்டு கழுத்தில் வைப்பாங்க பாருங்க, அது அப்படியே அவன் சொல்கிற இடத்து அவன் அந்த நுகம் வச்சவன் இஷ்டத்துக்கு தான் போகும். இதுவரைக்கும் அது இஷ்டத்துக்கு போய் சாப்பிட்டது, இதுவரைக்கும் அது இஷ்டம் ஏதோ இஷ்டப்பட்டது. நான் ஒரு வீடு கட்டணும், என் பிள்ளை கல்யாணம் ஆகணும், எத்தனை இஷ்டம் இருந்துச்சு. இப்போ பார்த்தா அவன் நுகத்தை வச்சு அவன் இஷ்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறான். ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. விருப்பம் இருக்குது, ஆசை இருக்குது, ஆண்டவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசை இருக்கு, கொடுக்க விட மாட்டேங்கிறான். அவன் நுகம் வச்சு அப்படி அவன் இஷ்டத்துக்கு கூட்டிட்டு போறான். ஆகவே தான் வசனம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சத்துருவின் இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. சத்துருவின் இஷ்டத்துக்கு உங்களை
ஒப்பு கொடுக்க மாட்டார். எத்தனை பேர் ஆமை சொல்றீங்க? கர்த்தர் இந்த மாதம் பதில் செய்வார். அது அறுப்பார். அந்த நுகம் மேல, குடும்பத்து மேல சில பாரத்தை பிசாசு வச்சிருக்கான். சுமன் சொன்னீங்களே, அதை வச்சிருக்கான். அதெல்லாம் அறுப்பார். அப்படின்னா பதில் செய்கிற மாதம். ஆண்டவர் உங்களுக்கு பதில் செய்கிற மாதம், ஆன்சர் கொடுக்கிற மாதம். அல்லேலூயா. கர்த்தரே உங்களுக்காக வழக்காடுகிற மாதம், கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற மாதம், கர்த்தரே உங்களுக்கு முன்னே சென்று உங்களுக்காக பேசுவார். அதிகாரிகளோடு பேசுவார். ஓ, வக்கீலோட பேசுவார். ஆமென். அவர்கள்தான் ஸ்தோத்திரம். அங்கே வசனம் சொல்ல, அவர்கள்தான் அறுப்பார்கள் என்று இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் தான் ஆசீர்வாதத்தை அறுப்பார்கள். இனி சத்துரு ஆதிக்கம் உங்கள் மேல் இருப்பதில்லை. நுகம் என்றால் அது பூட்டப்பட்ட இடத்தில் மட்டும் தான் போக முடியும். அது எங்கே கொண்டு வரோன்னு அங்கே தான் போக முடியும். ஆனால் இனி கர்த்தர் உங்கள் மனசில் நினைக்கிறதெல்லாம் ஆசை, விருப்பம். சங்கீதம் 20 மன விருப்பத்தின்படி தந்தருளி உங்கள் ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். நிறைய ஆண்டவருக்காக செய்யணும் ஆசை வச்சிருக்கிறீங்க. ஒரு ஐயா ஒரு காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தார். கொஞ்சம் காணிக்கை பாஸ்டர் ஐயா வச்சுக்கங்கன்ட்டு அவர் இப்போ தான் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். இன்னும் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்களான்னு தெரில. இப்போ தான் வராங்க. அவர் கொண்டு வந்து காணிக்கை கொடுத்தார். நான் வீட்டில் போய் பார்த்து ஒரு பெரிய காணிக்கை. ஆனால் அவர் சொல்கிறார், இன்னும் நிறைய செய்யணும் பாஸ்டர், ஆண்டவருக்கு எங்களுக்கு ஆசை இருக்குது. அந்த ஆசையெல்லாம் இருக்குது, அதை செய்ய விடாமல் நுகத்தவங்க மேலே சத்துரு வச்சிருக்கிறான். அந்த நுகத்தை கர்த்தர் அறுப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் யாருக்கெல்லாம் என்ன செய்யணும் நீங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். 28 எல்லா விதத்திலும் தம்முடைய ஜனங்களுக்கு இனி ஆபத்து இல்லை. இந்த மாதத்தில் வாசிங்க 28. பட்சிப்பதில்லை, ஆபத்து இல்லைன்னு அர்த்தம். இனி என்னங்க? இந்த மாதம். இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, புறஜாதிகள் உங்களை கொள்ளை அடிச்சிருக்கலாம், பூமியின் மிருகங்கள் பட்சித்திருக்கலாம். ஆனால் இனி ஆமென், இந்த ஜூன் மாதம் ஆண்டவர் தெளிவா சொல்றார், எந்த விதத்திலும் இங்கே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, நீங்க யாரா இருந்தாலும் சரி, புதிதாய் சபைக்கு வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, இனி உங்களுக்கு ஆபத்து இல்லை. கர்த்தர் சொல்றாரு, வசனம் சொல்லுகிறது, பட்சிப்பது ஆபத்து இல்லை, தைரியமா போங்க. கடைசியா சொல்றேன், இதெல்லாம் கேட்டோம் நல்லா இருக்கு. 3 முறை சுகம் சுகம் சுகம்னு வசனம் வருது. ஆனால் கடைசியா நான் சொல்லி என்ன முடிக்கிறேன்னா 23ஆம் வசனம். இதுல சொல்லப்பட்டது, இந்த வசனத்திலே சொல்லப்பட்டது இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை, சொல்லப்பட்ட வார்த்தை இயேசு கிறிஸ்து தான். அவர்தான் மெய்ப்பன். நம்ம எல்லாரும் ஏசப்பாவுக்கு கீழே இருந்தால் போதும். மேலே போயிடாதீங்க. இயேசுக்கு மேலே, அவருக்கு கீழே தான் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏசப்பாவால் நடத்தப்படுகிற ஆளாய் இருந்தால் போதும். இந்த மாதம் நீங்கள் ஏசப்பாவால் நடத்தப்படுகிற குடும்பமாய் இருந்தால் போதும். ஏசப்பா ஆளுகையின் கீழ் நீங்கள் இருந்தால் போதும். அவருடைய கண்காணிப்பில் மாத்திரம் நீங்க இருந்தால், அவருடைய மந்தையில் நீங்கள் இருந்தால் மாத்திரம் போதும். அவருடைய சத்தத்தை கேட்டால் மாத்திரம் போதும். அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாய் இருந்தால் மாத்திரம். சங்கீதம் 100ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லும் போது, ஸ்தோத்திரம், பூமியின் குடிகளே நீங்க எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். ஸ்தோத்திரம், வாருங்கள், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கி, நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளமாய் இருக்கிறார். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்னென்றைக்கு, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமேனா. இன்னும் சர்ச்சு முடியல, ராபோஜனம் இருக்கு. சண்டே ஸ்கூல்ல படிச்சது கதை வரும், இப்பதான் வசனம் வருது. சண்டே ஸ்கூல்ல படிச்சது தான் இப்போ படிச்சா நிக்க மாட்டேங்குது. ஆகவே சிறு பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு தயவாய் அனுப்புங்கள். அங்க விதைக்கிற வசனம்தான் பின்னாடி அவர்கள் அறுப்பார்கள். ஹல்லேலூயா. அவருடைய சொன்னீங்க எல்லாரும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருக்குள்ள இருங்க. நான் வேற இது சொல்லல. அவருக்குள்ள இருந்துட்டீங்கன்னா இனிமேல் துஷ்டன் ஒன்றும் செய்ய முடியாது.
ஆமென். தத்தளிப்பு இல்லை. இந்த மாதம் தத்தளிப்பெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். தவிப்பெல்லாம் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் தங்க. எல்லாரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. ரெபேக்கா தெபரால் சிஸ்டருடைய பேத்திக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். பேர் அன்சியா. இந்த குழந்தைக்காக பாரப்படுங்க, ஜெபிங்க. இந்த கர்த்தருடைய பந்தி நமக்கு ஆயத்தமாக இருக்கிற காணிக்கை எடுக்கிறவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டாம், ஈஸியாக எடுங்க. அதிகமான பேர் நீங்கள் ஃபோனில் நிறைய காணிக்கை அனுப்பியிருக்கீங்க. நிறைய பேர் உங்களுக்காக நன்றி சொல்கிறோம், ஜெபிக்கிறோம். அந்த நேரத்தில் அனுப்பும்போது உங்களுக்கு ஜெபிக்க முடியல, சில இடங்களில் நாங்கள் இருந்தோம். ஆகவே சில குடும்பங்கள் இதில் காணிக்கை செலுத்தி கொண்டு இருக்கிறீங்க, ஃபோன் மூலமாக, பேங்க் மூலமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்திக்கு உதவி செய்ய கர்த்தருடைய பிள்ளைகள் வாருங்கள். Glory to God. Hallelujah. Jesus. ஸ்டீபன் இல்லையா? அவங்க கீழே இருப்பாரோ, பாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. Sorry. Jesus. Praise God. Hallelujah. Praise you, Jesus. ஃபோன் மூலமாய் காணிக்கை செலுத்துகிற பிள்ளைகளுக்காய் நன்றி. பேங்க் மூலமாய் காணிக்கை செலுத்துகிற தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ பிரதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தம்பி இல்லையா அசு? அங்கே யாராவது ஒருத்தர் வந்தால் ஹெல்ப் பண்ணுங்க. மைக் இல்லை, ஃபுல்லாகவே அங்கேயே இருக்கிறீங்க. ஹெல்ப் பண்ணுறவங்க கொஞ்சம் இங்கே ஓடி வாங்க. ஸ்டேஜில் என்ன சத்தம் வரலன்னு ஓடி வந்து பார்க்கணும். மியூசிக் சத்தம் காணுமே, மைக் சத்தம் காணுமேன்னு ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுங்கப்பா யாராவது. கர்த்தருடைய பந்தி எடுத்துக்கோமா. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் யார் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளும். கிடைக்காதவர்கள் கை உயர்த்தி காட்டுங்கள், உங்களுக்கு கொடுப்பாங்க. யாரும் விடப்படக்கூடாது. குழந்தை கையில் கொடுக்காதீங்க. இங்கே ஒருத்தர் கொடுக்கணும். ஐயா இங்கே பக்கத்தில் பாருங்க. எல்லாருக்கும் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் மாத்திரம், தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் மாத்திரம் கையில் வாங்கி கொள்ளுங்கள். வேற சர்ச்சிலிருந்து வந்திருந்தாலும் பரவாயில்லை. ஞானஸ்தானம் பெற்றவர்கள் நீங்கள் தகுதியுள்ளவர்கள். தகுதி இல்லைன்னு ஒதுங்கி போகாதீங்க. அப்படியே ஒதுங்கி போயிட்டே இருப்பீங்க, பேக் ஆகிட்டே போவீங்க. இன்றைக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து பந்தியில் பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். Praise God. Hallelujah.
ஜெபத்தோடு பாடுங்கள், அர்ப்பணித்து பாடுங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டார் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல, தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் தம்முடைய வாயை அவர் திறவாதிருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்தில் ஆண்டுடைய பாடுகளை நாம் நினைக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாய் ஏசாயா இந்த தரிசனத்தை பார்த்தார். இயேசு நமக்காய் பாடுபடுவார், மரிப்பார். அன்றைக்கு பைபிள் அன்றைக்கு இல்லை வசனம், ஸ்தோத்திரம், அன்றைக்கு இயேசு இல்லை. ஆனாலும் தீர்க்க தரிசனமாய் அவர் எழுதி வைத்திருக்கிறார். உங்களுக்காக எனக்காக இந்த வசனம் சொல்லுகிறதை பாருங்கள். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம், அதனால தான் அவருக்கு அந்த தண்டனை. நீ நம்ம கோயிலில் போய் ஆடு வெட்ட வேண்டியதில்லை, கோழி கழுத்தை திருக வேண்டியதில்லை. இயேசுவே நமக்காக பலி ஆயிட்டார், ரத்தம் சிந்திட்டார். அவருடைய ரத்தம் தான் உலகத்திலேயே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. இந்த இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், எனக்காக பட்ட சிலுவையில் பட்ட பாடுகளை நாம் நினைத்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டு கொடுத்தார். ஸ்தோத்திரம் பண்ணி அவர் அப்பத்தை பிட்டு கொடுத்தார். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி உங்கள் கையிலே இயேசுவுக்கு அடையாளமாய் இருக்கிற அந்த அப்பத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி, இயேசுவின் சரீரத்துக்கு அடையாளமாய் இருக்கிற அந்த அப்பத்தை ஸ்தோத்திரம் பண்ணி சத்தமாய் துதித்து நாம் யாவரும் சேர்ந்து நாம் புசிப்போமாக. அவருடைய இரத்தத்திற்கு அடையாளமாயிருக்கிற திராட்சை ரசத்தை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரத்தோட யாவரும் ஜெபத்தோட பயபக்தியோட நாம் பானம் பண்ணுவோமாக. இன்னும் இங்கே அநேக அப்பமும் திராட்சை ரசம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது காரணம், இன்னும் வெளியிலே திருப்பூர் நம்மை சுற்றியுள்ள ஜனங்கள், நம் அருகில் இருக்கிற ஜனங்கள் சீக்கிரம் ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் பெற்று இந்த கர்த்தருடைய பந்தி கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். அதற்காக நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இந்த திருவிருந்தில் எங்களை பங்கு பெற கிருபை தந்தீரே ஸ்தோத்திரம். நல்ல ஆவியில நிரம்பி ஆவியில களி கூறுவோம். ஷாபா கபா ரியாந்தரபலபா ஓரந்தரதீரபலபா சியாந்தரபா கபலபா. ஹalleluya ஹalleluya. ஓமை துதிக்கிறோம்.
ஹalleluya ஹalleluya ஷபலபரியம் ஷரபலபா. ஓ நன்றி நன்றி நன்றி. நல்ல ஆவியில நிரம்பி நல்ல உற்சாகமா இந்த மாதத்துக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தவிப்பெல்லாம் ஓடி போகும். சுகமாய் தங்க பண்ணுவார், சுகமாய் இளைப்பாற வைப்பார், உங்களுக்கு சுகத்தை தருவார், பலனை தருவார். அதுக்குதான் சிலுவையில் அவர் பட்ட பாடுகள். பாஸ்டம் அவர்கள் ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனை முடிவு நேரத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரின் ஜெப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த புதிய மாதத்திலும் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். இந்த ஆராதனைக்கும் எங்களை அழைத்து வந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த வாரமெல்லாம் எங்களை கண்மணி போல காத்த தெய்வம், இந்த புதிய வாரத்திலும் எங்களோடு இருந்து நீங்கள் நடத்த போகிறீங்கப்பா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று தாவீது சொன்னது போல நீர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கைக்குள்ளான ஆடுகளாய் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எமக்கு நன்றி. எண்ணி கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். துஷ்டன் இனி உன் வழியே வருவதில்லை. ஆமென். தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. என் ஜனம் சமாதான தாபரத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் பல தத்தளிப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் ஆண்டவரே. வெளியிலிருந்து வருகிற போராட்டங்கள், குடும்பத்துக்குள்ளே இருக்கிற போராட்டங்கள், கர்த்தர் அதையெல்லாம் மாற்றுங்கப்பா. ஒரு தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாகட்டும். மனதில் பாரத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவரின் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னீரே. தத்தளிப்பெல்லாம் நீக்கி போடுங்கப்பா. சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. சத்ருயினி அவர்கள் வழியாய் வராதபடி, துஷ்டன் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பீராக ஆண்டவர். அந்த மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராயிருந்து வழி நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உமது கரத்தில் எங்களை, குடும்பங்களை, சபை மக்களை எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் வழி நடத்துங்க. கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் அது வெறுமையாய் வரக்கூடாது ஆண்டவரே. நீர் சொன்னதை செய்து முடிக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. நம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்கள் மதியிலே நீர் ஊற்றினதற்காக நன்றி, பொழிந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது விளைச்சலை காணட்டும் ஆண்டவரே, அறுவடை உண்டாகட்டும் ஆண்டவரே. நாங்கள் உமக்குள்ளே களி கூர்ந்து மகிழ ஆண்டவர் கிருபை செய்யுங்கப்பா. எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நிறைய மகிமைப்படுவீராக ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் தியாகமாய் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆன்லைன் மூலமாய் செலுத்துகிறார்கள், ஃபோன் மூலமாய் செலுத்துகிறார்கள். எல்லாவற்றையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தில் அற்புதங்களை காண நீங்கள் உதவி செய்ய போகிறதுக்காய் நன்றி ஆண்டவர். நல்ல மேய்ப்பராக இருந்த நம்முடைய பிள்ளைகளை தாட்சி இல்லாமல் நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர், குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், வயதான பெற்றோர்கள் ஆண்டவரே, குழந்தைகள் எல்லார் மேலும் விசேஷித்த கரம் வருவதாக. ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்திக்கிறவர், ஒவ்வொருவருக்கு அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். இந்த நாளில் பெரிய காரியங்களை நீர் செய்ய போகிறதுக்காக நன்றி. உமது கரத்தில் எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கிறோம். வாரம் முழுவதும் உங்கள் பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவர். சுகமாக கொண்டு வந்தீங்கப்பா, சுகமாக கொண்டு போங்க. எந்த பாதிப்பு இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும். வேலை ஸ்தலங்களை ஆசீர்வதியும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவர். சமாதான குறைகள் மாறட்டும் ஆண்டவர். அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. அதிசயமாய் நடத்துங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் காத்திருந்த நன்மைகள், ஜெபித்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நம்முடைய பிள்ளைகள்
அற்புதங்களை காணட்டும் ஆண்டவரே, அற்புதங்களை காணட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எமது கரத்தில் எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு கூட நீர் வாரும், எங்கள் குடும்பத்தோடு நீர் இருந்து நடத்தும். ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகள், அவர்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வர முடியாது இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. திபராளுடைய பேத்திக்காக ஜெபிக்கிறான். குழந்தை நீர் தொடுவீராக. நீர் தூரத்துக்கு தேவன். இங்கிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சபையாக. இந்த குழந்தையின் மேல் அற்புத கரம் நீட்டப்படுவதாக. உடைய வல்லமை அவளுக்குள்ளே இறங்கட்டும் ஆண்டவரே. ஃபிட்ஸி நீ வரக்கூடாது அப்பா. குழந்தைக்கு ஆண்டவரே, இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், பல்ஸ் அதிகரிக்க கூடாது. கர்த்தர் நார்மலா இந்த சரீரத்தை கர்த்தர் மாற்ற போறதுக்காய் நன்றி. குழந்தைக்கு அற்புத சுகத்தை தந்து சாட்சியாய் வைங்க. திபராள் அவர்களுக்கும் அற்புதம் செய்யுங்க. நல்ல சுகத்தை தாரும். இன்னும் யாரெல்லாம் சுகவீனமாய் பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராகப்பா. நம்முடைய பலத்தால் இடை கட்டுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலனற்றி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் பலன் தருவேன் சொல்லி இருக்கிறீங்களப்பா. நம்முடைய பலனை கட்டளையிடுங்க ஆண்டவரே. கைவிடாதிருங்கப்பா. நம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவர். ஆண்டவரே, நீர் நடத்த வல்லவராயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. God bless you. Praise the Lord. புதுசா வந்தவங்க